அமெரிக்கால கவர்மெண்ட், பியூரோக்ரசி, லோ, கிரிமினல்ஸ வந்துட்டு பாதுகாக்கிறாங்களா? அப்ப சாதாரண மக்களுக்கு சேவை செய்யலையா? அப்படிங்கிற கேள்வி வரும். மக்கள் எல்லாம் முட்டாள்களா? அப்படின்னு. இவ்வளவு நேரம் நான் பேசினத நீங்க அப்படித்தான் விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், அது தப்பு. சிஸ்டம் கிரிமினல்ஸ பாதுகாக்கல. சிஸ்டம் இட் செல்ஃப் அது அதை காப்பாத்திக்கிருச்சு. ஏன்னா இவனுங்க எல்லாரும் இருக்கிறது அதுக்குள்ள. இது எல்லா நாடுகள்லையும் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். இத ரொம்ப பேரு வேற மாதிரியா சொல்லுவாங்க. இலுமினாட்டி, ஆன்டி கிரைஸ்ட், தஜ்ஜால், யாஜூஜ் மாஜூஜ், காகன் மொகாக் இதோட டச் பண்ணி பேசுவாங்க. யாருக்கு அரசியலும் இக்கானமி பத்தியும் சரியான நாலேஜ் இல்லையோ அவங்க எல்லாருக்குமே இது இலுமினாட்டி, தஜ்ஜால் அப்படிங்கிற விஷயம். யாருக்கெல்லாம் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குதோ, கேபிட்டலிசம் பத்தின நாலேஜ், கம்யூனிசம் பத்தினது, ஃபார் ரைட் விங், லெஃப்ட் விங், வலதுசாரி, இடதுசாரி இதெல்லாம் பத்தின நாலேஜ் இருக்கோ அவங்களுக்கு இலுமினாட்டியும் தெரியாது, தஜ்ஜாலும் தெரியாது, யஜூஜ் மாஜூஜும் தெரியாது. அது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட். அது இஸ்லாம் பேசுறப்ப அதெல்லாம் வரும் கைஸ். அதுக்குரிய கால நேரம் வரும். இதை பத்தின நாலேஜ் இல்லாதவங்களோட வீடியோஸ் வந்துட்டு நீங்க பாக்குறான்னு சொன்னா நீங்க ஒரு மெச்சூர்டான லெவல்ல இருக்கல அப்படின்னு சொன்னா குழம்பிடுவீங்க. என்னோட நெக்ஸ்ட் டாபிக்குமே இன்ஷா அல்லாஹ் இலுமினாட்டி அப்படிங்கறத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். சொல்ல வந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளானது கைஸ். எப்ஸ்டீனோட ஃபைல்ல யாரெல்லாம் இருக்கானுங்களோ இவனுங்க சிஸ்டத்தோட இருக்கிற வரைக்கும் சிஸ்டம் இவனுங்களை உள்ளங்கையில வச்சு பாதுகாக்கும். இதுல யாராச்சும் அது எலன் மாஸ்காக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, சிஸ்டத்துல இருந்து விலகணும்னு நினைச்சாலே இவனுங்களை உறுத்தெரியாம சிஸ்டம் அழிச்சிடும் அப்படிங்கிற விஷயத்த எழுதி வச்சுக்கோங்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. ஸோ இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கைஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.